எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 27. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய். கடல்களின் நடு மையத்திலே உன் தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். சேனீரில் இருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற் பலகைகளைச் செய்தார்கள். பாய் மரங்களைச் செய்யும்படிக்கு லீபனோனில் இருந்து கேதுர் மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கர்வாரி மரங்களினாலே உன் துடுப்புகளைச் செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆஷூர் மரத்தால் உன் வாரி பலகைகளைச் செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது. எலிசா தீவுகளின் இளநீளமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாயிருந்தது. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாயிருந்தார்கள். தீருவே, உன்னிடத்தில் இருந்த உன் சாஸ்திரிகள் உன் மாலுமிகளாயிருந்தார்கள். கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாயிருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளிலுள்ள கப்பற்காரரும் உன்னோட தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள். பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தளங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்ஷீஸ் ஊரார் உன்னோடு வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யாவான், தூபால், மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாயிருந்தார்கள். அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாகச் சேர்ந்தது. யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையல் ஆடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி மின்னீத், பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தமும் சகலவித பொருட்களின் திரட்சியின் நிமித்தமும் உன்னோடே வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள். தான் நாட்டாரும் போக்குவரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இரும்பையும் இலவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில்துறையில் விற்றார்கள். ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான இரத்தின கம்பளங்களை தேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். சேபா, ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோட வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும்
சகலவித இரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள். ஆரான், கன்னே, ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் அசீரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீலப் பட்டுகளும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மரப் பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில்துறையின் தர்ஷீஷின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்துக் கொண்டு போனார்கள். நடுச்சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னிலுள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடுச்சமுத்திரத்திலே விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனங்கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு இரட்டு உடுத்திக் கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீருவுக்கு சமான நகரம் உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தி ஆக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில்துறையும் உன் நடுவிலுள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாயிருப்பார்கள். சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 28. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல ஆக்குகிறபடியினால் இதோ, ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத் தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்திப் போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனமில்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர்,
மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளைச் செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவும் உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும்போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சைத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 33 வசனங்கள் 21 முதல் 33 வரை. எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து, நகரம் அழிக்கப்பட்டது என்றான். தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று. என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே,
இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராயிருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதைச் செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக் கொடுப்பேன். கோட்டைகளிலும் கிபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன். அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ, நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ, அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்.